இங்க இருந்தே இன்னைக்கு அறுவடையை ஸ்டார்ட் பண்ணலாம். கீழே வந்து ரோஸ் பூத்து இருக்குதுங்க, பெங்களூர் ரோஸுங்க. பூ எவ்வளோ பெரிய பூவா இருக்குது பாரு. இதே வெயில் டைம்லயும் வீடியோ கொடுத்துருப்போங்க, சின்ன சின்னதா பூத்துருக்குங்க அப்பெல்லாம் பூவு. இப்போ கொஞ்சம் பெருசா இருக்கு, இன்னும் ரொம்ப பெருசாலாம் பூக்கலைங்க, ஒரு மீடியம் சைஸ் பூவா தான் வந்திருக்கு. மேலேயும் அறுவடை நிறைய இருக்குதுங்க. அத்திப்பழம் இருக்குது, மணிலா டென்னிஸ் பால் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னொரு பழம் கூடங்க, மாதுளம் பழம் கூட இருக்குது. அதுல 7 பழமும் ஒன்று இருந்ததுங்க, 2 பழம் அணில் கடிச்சு நல்லா கொறிச்சு போட்டுடுச்சுங்க. பழம் ரொம்ப பெருசா ஆகலைங்க, மீடியம் சைஸா இருக்குது. பெருசான பிறகு பறிக்கலான்னு பார்த்தாங்க, அதுக்குள்ளவே கொறிச்சு போட்டுடுச்சுங்க. மீதி பழம் இருக்குதுங்க, அது கூட கடிச்சிருக்குதா இன்னைக்கு இல்லையான்னு தெரியலைங்க. போயிட்டு மேலே போயிட்டு பார்க்கலாங்க. இந்த பூவை பறிச்சு தலையில வச்சிங்கன்னா மேலே போலாங்க. இது இருவாச்சி மல்லிங்க, மொட்டை எவ்வளவு நீட் நீட்டா வந்துருக்கு பாருங்க, சூப்பரா இருக்குங்க இந்த பூ. கட்டி வச்சோம்னா அவ்வளோ அடர்த்தியா இருக்குங்க, அழகா இருக்குங்க. இது நார்மலா இருக்கிற நம்ம குண்டு மல்லியை விட இந்த மல்லி வந்து நல்லா இருக்கும், வாசனையும் பயங்கர வாசனையா இருக்குங்க இந்த மல்லி. ஒரே பூ வச்சோம்னா கூட தலையில அப்படியே பூ இருக்கிறது நல்லா தெரியுங்க, அந்த மாதிரி பெரிய பூவா பூக்கும். சொன்ன இல்லைங்களா, இருந்தா நமக்கு இல்லைன்னா அணிலுக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் தட்டுலாம் வேற எடுத்துன்னு வந்திருக்கேங்க இதுல பழம் பறிக்கிறதுக்கு. அத்திப்பழத்தை சாப்பிட்டுச்சு பாருங்க. காலையில நான் தண்ணி ஊத்துறப்பதான் பாத்துட்டு போனாங்க, பழம் இருந்ததுங்க இதுல. சூப்பரா கலர் மாறி இருந்ததுங்க, நல்லா டேஸ்டா இருந்திருக்குங்க இப்ப பறிச்சிருந்தோம்னா. இங்க இன்னொரு அத்தி இருக்கு பாருங்க, அதுல எவ்வளவு பிஞ்சு இருக்குது பாருங்க. அத்தி வாங்கி வைக்கணும்ன்றவங்க இந்த வெரைட்டி வாங்கி வைங்க, பூனை அத்திங்க இது. ரொம்ப ஈஸியா வளருங்க, நிறைய பழம் கொடுக்குங்க. இது சீசனே கிடையாதுங்க, இது கொத்து கொத்தா காய்ச்சிக்கினே இருக்குங்க எப்பவுமே. இதுல எத்தனை பழம் இருக்கு பாருங்க. இப்ப பழம் இருந்தது இல்லைங்களா, அதோ இந்த அத்தி செடியில இருந்து தான் அதை கட் பண்ணி வச்சுங்க. ஆனா அது உயரமாவும் வளர்ந்துருக்கோங்க, இதை விடவே நிறைய காய்ச்சிருக்கோங்க. அது அந்த இன்னும் சைடு கிளையெல்லாம் கூட நிறைய பழம் இருக்குது. இங்க இன்னொரு அத்தி வச்சிருப்பாங்க, ஆனா இது வந்து வெரைட்டி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் வேஸ்ட்ன்ற மாதிரி இருக்குதுங்க. இதுல இதுவரையிலும் ஒரே ஒரு பழம் தான் வச்சுதுங்க. இது வந்து டர்க்கி ப்ரௌன் அத்திங்க, பூனை அத்தி தான் நிறைய காய்க்குதுங்க. அங்க போயிட்டு மணிலா டென்னிஸ் பால் சரியாவது இருக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுல இருக்குங்க மணிலா டென்னிஸ் பால் சரி, இதுல இருக்கு பாருங்க பழம். எவ்வளவு பெரிய பழமா வந்துருக்கு பாருங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இது நீங்க செரி வெரைட்டி வாங்கி வைக்கணும்னா இதை வாங்கி வைக்க. சாப்பிட்றதெல்லாம் அணில் தொல்லை வேறனா, இங்க பாத்தீங்கன்னா அந்த பாருங்க எலி அணில்லாம் கடிச்சு வேற போட்டு வச்சு வீணாகுது. நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்து தண்ணி எல்லாம் உரம் எல்லாம் கொடுத்து தொட்டில வச்சு வளர்த்து ஒரு பழம் 2 பழம் அறுவடை பண்ணலான்னு பார்த்தாங்கன்னா அதுல அணிலும் எலியும் தான் நாசம் பண்ணுது. சாப்பிட்டா கூட பரவாயில்லைங்க, அந்த மாதிரி தான் கடிச்சு கடிச்சு கீழே போட்டு வைக்குது. இன்னும் நிறைய இருக்குது பாருங்க, இலை எல்லாமே கொட்டிடுச்சுங்க. கொட்டிட்டு அந்த பக்கம்லாம் நல்லா துளிர் வந்து பூ வைக்குதுங்க திரும்ப. இதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் இதெல்லாம் பழகுறதுக்கு. ஆனா பழம் சூப்பரா பெரிய பெரிய பழமா வந்துருக்குது. இந்த கொத்துல கூட நிறைய பழம் இருக்குது. ஐயோ கொட்டுதுங்க அப்படியே. இன்னைக்கு இந்த ஒரு பழத்தை மட்டும் பறிச்சிடலாம். பழம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது, இன்னும் கூட கொஞ்சம் பழுக்கணும் போல இருக்குது. ஆனால் நல்லா பழம் அழுந்துதுங்க. அது இன்னும் பழுக்கணும்னு விட்டோம்னா அணில் கடிச்சிடும், இல்லைன்னா எலி கடிச்சு போட்டோம். ஏற்கனவே அறுவடை பண்ணியிருக்கிறாங்க மணிலா டென்னிஸ் பால் சரி, ஆனால் அது சின்ன செடியாக இருந்ததுங்க. இன்னொரு செடி அதில் தான் பண்ணாங்க, அந்த செடி வெயிலில் காஞ்சிடுச்சுங்க. இது 2 வச்சிருந்து 2ல் இது 1 இருக்குங்க, அது காஞ்சிடுச்சுங்க. அதில் வந்து இவ்வளோ பெரிய பழம் வரலைங்க, சின்ன சின்னதாக தான் வந்ததுங்க. நல்ல இனிப்பா இருக்குதுங்க பழம். தோல் கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. விதை இருக்குது பாருங்க இங்க உள்ள. மற்ற செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பு தெரியுங்க, இது புளிப்பே இல்லைங்க, இனிப்பாவே இருக்குது. செடியில வாங்கி வைக்கணும்னா இந்த வெரைட்டி வாங்கி வைங்க, சூப்பராக காய்க்குதுங்க, நிறைய பழம் வருங்க, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குதுங்க. மற்ற செடி
பார்பிடா செரி, சூரியனம் செரிலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பா இருக்குங்க. ஆனா இதுல புளிப்பு இல்லைங்க, காயா பறிச்சோம்னா துவர்ப்பு தான் இருக்குதுங்க, புளிப்பு தெரியலங்க. இனிப்பு வந்து சூப்பரா இருக்குதுங்க. இது பழமும் பெரிய பெரிய பழமா வருது பாருங்க. அறுவடை நிறைய கொடுக்குங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துச்சுன்னா, ரொம்ப பெரிய செடிலாம் கிடையாதுங்க, மீடியம் சைஸா தான் இருக்குதுங்க. இன்னும் நல்லா வளர்ந்துச்சுன்னா நிறைய அறுவடை கொடுக்குங்க. இது நம்ம கிளைமேட்ல, அதாவது வெயில்லையும் நல்லா வளருதுங்க. நமக்கு வெயில் அதிகமா இருந்த டைம்ல கூட நான் மேல ஷேட் நெட் அதெல்லாம் எதுவுமே போடலைங்க, போடாமலே நல்லா வளர்ந்துருது பாருங்க. இலை கொட்டிட்டு நிறைய துளிர் வருதுங்க திரும்ப. இப்ப துளிர் வந்ததுன்னா திரும்ப பூக்க ஆரம்பிச்சிருங்க, எல்லாமே பூத்து திரும்ப பழம் வைக்க ஆரம்பிச்சிருங்க நிறைய. குட்டி குட்டியா இருக்குதுங்க விதை. ஆனா இது விதை செடி வராதுங்க. இது இது ஒட்டு செடி தாங்க, விதையில் இது வராதுங்க. இந்த ரேர் வெரைட்டி எல்லாம் ஒன்றும் ஒட்டு செடியா இருக்குங்க, இல்லைன்னா ஏர் லேயரிங்கா இருக்கும். இது ரெயின் ஃபாரஸ்ட் பிளம்புங்க. நான் ஏற்கனவே போன வீடியோவுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பாங்க. இதில் ஒரு அவரைக்கொடி வந்துட்டு இது அப்படியே காஞ்சிடுச்சுங்க. இந்த இலை எல்லாமே அப்படியே வாடி போயிட்டு இருந்ததுங்க. இப்போ நல்லா ஃப்ரெஷ் ஆகுது பாருங்க, இலை அப்படியே க்ரீனாக மாறிடுச்சுங்க. அந்த அவரைக்கொடியை எடுத்துட்டேங்க, எடுத்த பிறகுதான் இது கொஞ்சம் நல்லா துளிர் வருதுங்க, ஃப்ரெஷ் ஆயிடுச்சுங்க. அதை அப்படியே விட்டுருந்தோம்னா கண்டிப்பாக இந்த செடி காஞ்சிட்டு இருக்குங்க. இது ப்ளூபெரிங்க. இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வருதுங்க. இது ஆனால் ஒன்றும் பூக்கலைங்க. இது நல்லா வந்துருக்குதுங்க. மாதுளமும் கடிச்சிருக்கு பாருங்க. நம்ம எலுமிச்சம், சாத்துக்குடி, ஆரஞ்சு இந்த மாதிரி பழம்லாம் மட்டும்தாங்க நம்ம பறிக்க முடியும். இந்த பழம்லாம் மாதுளம் இந்த மாதிரி இனிப்பா இருக்கிற எந்த பழமும் நம்ம பறிக்கிறது இல்லைங்க. இது நல்லா பெரிய பெரிய பழமாவே வருங்க, விட்டோம்னா நல்லா பெருசாகுங்க. இங்க 2 பழம் இருக்குங்க, இங்க அந்த உள்ளார ஒரு கிளை இருந்துச்சுங்க, அதுல ஒரு 2 பழம் இருந்துச்சுங்க, அதுலயும் சுத்தமா இல்ல, இதோ ஒண்ணு இருக்குது. மொத்தம் 6 பழமும் ஒண்ணு இருந்துச்சுங்க. 6 பழம் இருந்துச்சுங்க, ஒரு பிஞ்சு இருந்துச்சுங்க. 3 வந்து கடிச்சு சுத்தமாவே சாப்பிட்டு இருக்குதுங்க. இது கடிச்சு பாதி விட்டு போயிருக்குதுங்க. இது நாளைக்கு பார்த்தோம்னா கடிச்சு சுத்தமா சாப்பிட்டு அந்த ஓடு கூட இருக்காதுங்க. இன்னைக்கு பறிச்சிடலாங்க. இந்த 3 பழத்தையுமே பறிச்சிடுறாங்க. இது வந்து விதை செடி தாங்க, நம்ம நர்சரியில இருந்துலாம் வாங்கி வைக்கலிங்க. மாதுளம், கொய்யா வந்து நான் விதை செடி தான் வச்சிருப்பாங்க, ஒரு 2-3 செடி. மாதுளம் வந்து ஃபுல்லாவே விதை செடி தாங்க, 4-5 செடி வச்சிருப்பாங்க. இது ப்ளூ கலர் ட்ரம்ல இன்னும் இதுல எல்லாம் கூட வச்சிருப்பாங்க, வாட்டர் கேன்ல எல்லாம் கூட வச்சிருப்பாங்க, அதுல எல்லாம் கூட பழம் வந்திருக்குதுங்க. இது வந்து நான் நர்சரியில வாங்கி வைக்கலைங்க, விதை சாப்பிட்டு போட்டாங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் பூ வச்சு வச்சு கொட்டுச்சுங்க. அதுக்கப்புறம் 2வது வருஷத்துல இருந்து பழம் வைக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த பழத்தை கட் பண்ணி பார்க்கலாம். போன வருஷம் வச்சுதுங்க ஒரு 2-3 பழம், ஆனால் அணில் தான் சாப்பிட்டுச்சுங்க. அது கூட நான் பறிக்கவே இல்லைங்க, அதனால தான் இந்த வாட்டியே பறிச்சுட்டேங்க நான். ஃபுல்லாக பழுத்துட்டு தாங்க இருக்குது, இனிப்பா இருக்குது. அந்த விதை வந்து சில நாட்டு மாதுளெல்லாம் பார்த்தீங்கன்னா விதை அப்படியே கடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. இது சாஃப்டா தான் இருக்குது. இது வந்து நான் நாட்டு மாதுளை போடலைங்க, கடையில வாங்கினதுங்க. பெரிய பெரிய பழமா இருந்தது, நல்ல ரெட் கலரா இருந்ததுங்க. அதனால சரி இந்த வெரைட்டி போட்டு பார்க்கலாம் வருதான்னு சொல்லிட்டு தான் போட்டாங்க. சூப்பரா இருக்குது, டேஸ்ட் நல்லா இருக்குதுங்க. அதனால தான் இது 3 பழத்தையும் கடிச்சு வச்சிருக்கு போல இருக்குங்க. நாட்டு மாதுளைனா குட்டி குட்டியா தான் வருங்க. இது அந்த மாதிரி அந்த சைஸ்ல தான் வந்திருக்குதுங்க. ஆனா இதுதான் 2வது அறுவடை இல்லைங்களா, 2வது வருஷம் இப்பதான் பழம் கொடுக்குதுங்க. அதனாலதான் கொஞ்சம் சின்னதா வருதுங்க. எப்பயுமே எந்த பழ மரமும் சரிங்க, ஃபர்ஸ்ட் வைக்கிறப்போ கொஞ்சம் டேஸ்ட் கம்மியா தான் இருக்குங்க. அது மரம் எந்த அளவுக்கு முதிர்ச்சி அடைந்து பழம் தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிக்குதுங்களோ, அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற சத்துக்கள்னாலேயும் மரம் முதிர்ச்சி அடைந்தாதான் பழம் வந்து டேஸ்ட் மாறுங்க, டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நீங்க சத்துக்கள்லாம் உரம்லாம் அதிகமா கொடுக்காம சும்மா தண்ணி மட்டும் கொடுத்து வளர்த்தீங்கன்னா அது வந்து டேஸ்ட் கம்மியா தான் இருக்குங்க. எந்த பழ மரமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் நல்லா உரம் கொடுத்து பராமரிச்சோம்னா தான் அந்த பழமே டேஸ்ட் வருங்க.
இது பழம் நல்லா டேஸ்டா இருக்குதுங்க. மணிலா டென்னிஸ் பால் இன்னும் சூப்பரான டேஸ்ட்டுங்க. அதை வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வாங்கி வைங்க. அது வந்து எந்த வித கஷ்டமும் இல்லைங்க வளர்க்கறதுக்கு. நான் உரம் கூட அதிகமாலாம் கொடுத்து வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் வந்து அதிகமான உரம்லாம் கொடுக்குறது இல்லைங்க. மாதத்துக்கு ஒரு முறை உரம் கொடுக்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் கொடுக்குறது இல்லைங்க. எனக்கு எப்போ கிடைக்குதோ டைம் கிடைக்கிறப்பவும் எனக்கு காய்கறி வேஸ்ட்டு அதிகமாக கிடைக்கிறப்போ மாட்டுச்சாணம் கிடைக்கிறப்ப தான் கொடுப்பேங்க. மீன் அமிலம் கொடுப்பேங்க. அந்த மாதிரி இப்போ மீன் அமிலம் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆகுதுங்க. மாட்டுச்சாணம் கூட போன மாதத்துக்கு முன்னாடியே ஒன்று தான் கொடுத்தேங்க. அது கூட 2 மாதத்துக்கு மேலே ஆகுதுங்க. இப்போதான் வாரின்னு வந்து நான் கொட்டி வச்சிருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் மக்கின பிறகுதான் இந்த வாட்டி வந்து இதுக்கு முன்னாடிலாம் அப்படியே தான் கொடுத்துங்க மாட்டுச்சாணம். அந்த வேர்ப்புழு வர ஆரம்பிச்சிச்சுங்க. அதனால இந்த வாட்டி கொஞ்சம் அதில் வேப்ப புண்ணாக்கு வாங்கிட்டு வந்து மக்க விட்டுட்டு வேப்ப புண்ணாக்கு வாங்கிட்டு வந்து கலந்துட்டு கொடுக்கலான்னு இருக்குங்க. நிறைய தொட்டியில் வந்து வேர்ப்புழு வந்துட்டு பெரிய செடியெல்லாம் அது ஒன்றும் பண்ணலைங்க. வேர்ப்புழு முக்கால்வாசி தொட்டியில் வந்துருக்குது. ஆனால் அப்போ கூட பாருங்க எந்த செடியும் பாதிப்பு கிடையாதுங்க, நல்லா இருக்குதுங்க. அந்த சின்ன சின்ன நாற்று போட்டோம்னா அதெல்லாம் கடிச்சிடுதுங்க. கீரையெல்லாம் கூட கொஞ்சம் போட்டு விட்டுருந்தேன், பார்த்துருப்பீங்க. போன வீடியோக்கு ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அந்த கீரை செடியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கடிச்சு வச்சுட்டு இருக்குதுங்க. மற்றபடி பெரிய செடியெல்லாம் எந்த பாதிப்பும் கிடையாதுங்க. இந்த அறுவடையும் வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ.